தேனியில் 1 லட்சம் ரூபாய்க்கு ஆண் குழந்தையை விற்ற தந்தையை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குழந்தை இல்லாததால் வளர்ப்பதற்காக சட்டவிரோதமாக குழந்தையை வாங்கிய தம்பதியும் கைது செய்யப்பட்டனர். தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே உள்ள உப்புக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி சங்கர் பாண்டீஸ்வரிக்கு மனநல பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு ஜூலை மாதம் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. கடந்த புதன்கிழமை பணத்திற்காக சங்கர் குழந்தையை விற்றுவிட்டதாக அப்பகுதி மக்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் அளித்தனர். பின்னர் தேனி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சந்தியா அளித்த புகாரின் அடிப்படையில் முதல் கட்டமாக வீரபாண்டி காவல் நிலையத்தில் சங்கர் பாண்டீஸ்வரி தம்பதியரிடம் விசாரணை நடத்தினர். இதில் பராமரிக்க இயலாததால் மதுரையில் உள்ள தனது சகோதரர் மோகன் என்பவரிடம் குழந்தையை கொடுத்ததாக சங்கர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மோகன் யார், அவரிடம்தான் குழந்தை உள்ளதா என்று விசாரிப்பதற்காக தனிப்படை அமைத்த போலீசார் குழந்தையை மீட்க மதுரைக்கு இரவோடு இரவாக விரைந்தனர். அங்கு மோகனிடம் நேரடியாக சென்று விசாரணை நடத்தியதில் குழந்தை அவரிடம் இல்லை என்பது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து குழந்தையின் தந்தை சங்கரிடம் மீண்டும் போலீசார் விசாரணை நடத்தியதில் போடி ரங்கநாதபுரத்தைச் சேர்ந்த ஹோட்டல் நடத்தி வரும் சிவக்குமார் மற்றும் அவரது மனைவி உமாமகேஸ்வரி என்பவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு குழந்தையை விற்பனை செய்ததாக கூறினார். அதனைத் தொடர்ந்து போடி சென்ற போலீசார் சிவக்குமார் உமா மகேஸ்வரியிடமிருந்த குழந்தையை மீட்டனர். பின்னர் குழந்தையின் பெற்றோர் சங்கர் மற்றும் பாண்டீஸ்வரி மற்றும் குழந்தையை வாங்கிய சிவக்குமார் உமா மகேஸ்வரி ஆகியோரை தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தினர். இதில் சிவக்குமாரின் தங்கைக்கு குழந்தை இல்லாததன் காரணமாக சங்கரின் குழந்தையை 1 லட்சத்திற்கு வாங்கியது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட குழந்தையை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டு பின்னர் குழந்தைகள் காப்பகத்தில் குழந்தை ஒப்படைக்கப்பட்டது. மேலும் மனநல பிரச்சினை உள்ள குழந்தையின் தாய் பாண்டீஸ்வரியையும் காப்பகத்தில் அனுமதிக்கும் நடவடிக்கையிலும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் குழந்தையை விற்பனை செய்த குழந்தையின் தந்தை சங்கர் மற்றும் குழந்தையை விலைக்கு வாங்கிய போடி தம்பதி சிவக்குமார் உமாமகேஸ்வரி என 3 மீது தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். பச்சிளம் குழந்தையை பணத்திற்காக தந்தையே விற்பனை செய்த விவகாரம் தேனியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.